மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம பண்ணுற சுக்கா வந்து காஞ்ச மிளகா அந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி, பச்சை மிளகா, தனியா இதெல்லாம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். வாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பூண்டு ஒரு 15 பல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸு, அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் சாம்பார் வெங்காயம் நான் வந்து ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். முந்திரி வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மசாலா நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மசாலா பாதி வதங்கின உடனே இந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நான் லெமனு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனுக்கு நான் எல்லா அளவும் சொல்லி இந்த மசாலா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சதுலேயே நல்லா தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து குக்கர் வச்சோம்னா இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம் மட்டனுக்கு. பாருங்கள், நல்ல ப்ரெஷர் அடங்கின உடனே எடுத்துப்போம். கிட்டத்தட்ட நான் 6 விசில் போட்டேன். மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் வற்றணும். இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வற்ற விடுவோம். பாருங்க, நல்லா வந்து வற்றி சுண்டி வந்துருச்சு. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதே மாதிரி கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடியும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப அருமையான மட்டன் கொத்தமல்லி சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான மட்டன் கொத்தமல்லி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.